அந்த நொடியில் சத்யம் அதிர்ச்சியடைந்தான். இவன்தான் அந்த கோவிலில் பார்த்த கோடீஸ்வரனா? ஒரு காலத்தில் ஆயிரங்களுக்கு உதவியவன், இன்று பிச்சைக்காரன். ஆனால் அவன் முகத்தில் இருந்த அந்த அமைதி அதே போல இருந்தது. இது எப்படி சாத்தியம்? அவன் சொன்ன உண்மை சத்தியத்தின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நரசாபுரம் என்ற ஒரு ஊரில் சத்யம் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவருடைய குடும்ப நிலைமைகள் காரணமாக குடும்பத்தின் பாரத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அதனால் சிறு வயதிலிருந்தே அவன் ஏதாவது ஒரு வேலை செய்து தன் குடும்பத்திற்கு துணையாக இருந்தான். அதற்காக அவனுக்கு மிகவும் பிடித்த படிப்பையும் கூட விட்டுவிட்டான். இவ்வாறு குடும்பத்திற்காக இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருந்த சத்யம், இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை எனக்கு ஏன் கொடுத்தார் இறைவன் என்று மனதில் மிகுந்த வருத்தத்துடன் எண்ணிக்கொண்டே இருந்தான். பாபு, நீ வேலைக்கு போகிற மாதிரி தெரிகிறது. உன்னிடம் ஒரு சிறிய விஷயம் சொல்லணும். என்னம்மா? முன்னாடி உன் மாமா வந்து தன் மகளின் திருமண அழைப்பிதழ் கொடுத்தாரே, அந்த கல்யாணத்துக்கு நாம நாளைக்கே போகணும். எல்லாம் சரியாக இருந்திருந்தா அந்த பெண்ணை உனக்குத்தான் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ண முடியும்? எல்லாமே நம்ம விதிதான். எவ்வளவு நினைத்தாலும் உன் மாமா அழைத்திருக்கார். அதனால் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. ஆனா இந்த பழைய சட்டையோட கல்யாணத்துக்கு போறது நல்லா இருக்காது. கடந்த பண்டிகைக்கும் கூட நீ புதிய சட்டை வாங்கி கொள்ளலையே. ஒரு புதிய சட்டை வாங்கிக்கிட்டு நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு போ. இப்போ எனக்கே அம்மா புதிய சட்டை? அந்த பணம் வீட்டுக்கே பயன்படும். மேலும் அப்பாவின் மருந்துகளும் முடிந்து விட்டது. இந்த மாதம் கூட அப்பாவின் மருந்துகளை குறைவாகத்தான் வாங்கி வந்தேன். இருக்கும் சட்டைகளிலேயே நல்லதொன்றை அணிந்து நான் போயிடுவேன் அம்மா. ஏற்கனவே ரொம்ப தாமதமாகிவிட்டது. நான் வேலைக்கு போகிறேன். அப்படியென்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு கமலாதேவி அங்கே வந்தாள். என்னப்பா, எங்க போற? வேலைக்கு தானே போற? ஆமாமண்டி. ஒரு நிமிஷம் நில் பா, உன்னிடம் கொஞ்சம் பேசணும். முன்னாடி உன் தங்கச்சியை பார்க்க ஒரு கல்யாணம் பார்த்து வந்தேனே, நீங்கள் அதிகமான வரதட்சணை கொடுக்க முடியாது என்று நான் அவர்களிடம் சொல்லிட்டேன். அதற்கு பிறகு குறைந்தபட்சம் 2 துலாம் தங்கம் வைத்திருக்கணும் என்று சொல்றாங்க. அந்த தங்கத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டா உங்க பொறுப்பு முடிஞ்சிரும் இல்லையா? கடன் வாங்கினாலும் சரி, எப்படியாவது செய்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கோப்பா. அடடா, சொல்ல மறந்துட்டேன். கல்யாண செலவையும் நீங்களே பார்த்து கொள்ளணும்னு அந்த மாப்பிள்ளை வீட்டார் சொன்னாங்க. என்ன, கல்யாண செலவையும் நாங்க தான் ஏற்கணுமா? அவர்கள் பாதி நாங்க பாதி என்றால் நல்லாதானே இருக்கும். என்ன பண்ணலாம்? அவர்கள் முழு கல்யாண செலவையும் மணமகள் வீட்டார்தான் பார்க்கணும் என்று சொல்றாங்க. இப்படி நல்ல தொடர்பை நாமே கைவிட்டுடுவோமா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் சம்மதம் சொன்னா நாளைக்கே முகூர்த்தம் பார்த்து 1 மாதத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சிடலாம். இப்போ உடனே அந்த தங்கத்துக்கும் கல்யாண செலவுக்கும் தேவையான பணம் எங்களிடம் இல்லையண்டி. நான் கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பா. கையில் வந்த நல்ல தொடர்பை கைவிட்டுடாதே. மீண்டும் இப்படிப்பட்ட தொடர்பு கிடைக்காது. இப்போ வர்ற எல்லாரும் ரொம்ப அதிகமான வரதட்சணை தான் கேக்குறாங்க. சரி, நன்றாக யோசிச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிக்கொண்டு கமலாதேவி அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். இப்போ இந்த நேரத்துல இவ்வளவு பணம் எப்படி ஏற்பாடு பண்ண போறேப்பா? நீ கவலைப்படாதம்மா, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு வேலைக்கு தாமதமாகுது, நான் போயிட்டு வரேன். அப்படியே இந்த மதிய சாப்பாட்டுக்கு நான் வரமாட்டேம்மா. சாப்பாட்டுக்காக வந்து போறதுக்கு எஜமானம் ஒத்துக்க மாட்டாராம். ஐயோ, பசிக்கிட்டு எப்படி வேலை செய்வாப்பா? மில்பா, உனக்கு மதிய சாப்பாடு கட்டி தர்றேன். அப்படி சொல்லிட்டு உள்ள போய் சாதம் கட்டி சத்தியத்தின் கையில் கொடுத்து இப்படி சொன்னாள். சத்தியம், வீட்டில் சமைக்க பொருட்கள் இல்லை. அதனால சுத்தமா சாதம் தான் கட்டியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுப்பா. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு சத்தியம் வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு தேவையான தங்கமும் செலவுக்கான பணமும் எப்படி ஏற்பாடு செய்வது என்று அவன் மனதில் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தான். அதனால் வேலைக்குள் கவனமில்லாமல் இருந்தான். அதை கவனித்த எஜமானம் கோபமாக சத்தியத்திடம் வந்து நின்றார். என்னடா சத்தியம், இந்த அலட்சியம்? உனக்கு வேலைக்கு பற்றிய கவனமே இல்லை. சம்பளம் வரும் நேரத்தில் மட்டும் பணம் கேட்க தெரியும். ஆனா நேர்மையாக வேலை செய்ய தெரியாது. மாதம் முடிவதற்குள் கூட இடையிடையே பணம் வேறும்னு சொல்லி 10 தடவை என் காலில் விழறது தெரியும்.
ஆனா வேலைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள தெரியாது. எப்படியோ உன்னை குறை சொல்ல வேண்டாம். உன்னை மாதிரி ஒருத்தனை வேலைக்கு வைத்த என்னையே நான் குறை சொல்லணும் அப்படின்னு முதலாளி சத்தியத்தை அனைவருக்கும் முன்னாடி கடுமையா திட்டுவார். அதனால் சத்தியம் எல்லாருக்கும் முன்னாடி வெட்கத்தால் தலை குனிந்து நிற்பான். சிறிது நேரத்துக்கு பிறகு சாப்பாட்டு நேரம் ஆகிறது. தன் நண்பருடன் சேர்ந்து உட்கார்ந்து சாதம் கட்டியிருந்த மூட்டையை திறக்கிறான். ஆனா அந்த சாதம் ஏற்கனவே கெட்டு போயிருக்கு. பசிக்கு தாங்க முடியாம ஒரு மூட்டை சாப்பிட முயற்சிக்கிறான். ஆனா அவனால் சாப்பிட முடியவில்லை. அதனால் சத்தியத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து கொண்டிருந்த அவன் நண்பன் பிரகாஷ் இப்படி சொல்கிறான். என்ன சத்தியம், சாப்பாடு நல்ல இல்லையா? நல்ல இல்லாத சாப்பாட்டை கஷ்டப்பட்டு ஏன் சாப்பிடுற? வாடா, அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற கோவில யாரோ அன்னதானம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அங்க போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். வேண்டாண்டா பிரகாஷ், மீண்டும் முதலாளி வந்தா திட்டுவாரே. அடடா, எதுவும் ஆகாது சத்தியம். இப்பதான் நம்ம முதலாளி சாப்பாட்டுக்கு போயிருக்கார். 1 மணி நேரம் வரைக்கும் திரும்ப மாட்டார். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துடலாம், வாடா அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அழைத்து கொண்டு போகிறான் பிரகாஷ். இருவரும் நடந்து கொண்டே இருப்பார்கள். என்ன சத்தியம், இவ்வளவு நேரம் கவனம் இல்லாமல் இருந்தே? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கே? எதுவும் இல்ல பிரகாஷ், என் தங்கச்சிக்கு ஒரு தொடர்பு வந்திருக்குது. இப்போவே உறவினர்கள் எல்லாரும் இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேக்குறாங்க. அவளோட வயசுக்காரங்க எல்லாருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? நல்ல தொடர்பு சொல்றனே. அப்படின்னா நிச்சயம் பண்ணிடலாமே. அவர்கள் கடுமையாக தங்கம் கேக்குறாங்க. மேலும் கல்யாண செலவெல்லாம் நாமே முழுக்க செய்யணும்னு சொல்றாங்க. சரி, கடன் எடுத்து கல்யாணம் பண்ணலாம்னா முன்னாடியே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கடன் எடுத்து சிகிச்சை செய்தேன். இப்ப மறுபடியும் கடன் கேட்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதலாளியிடம் கேட்போம்னா ஏற்கனவே என்ன மேல் ரொம்ப கோபமா இருக்கார். எனக்கு என்ன செய்யணும்னு ஒன்னும் புரியல. நாளை எப்படி போகும்னு கூட பயமா இருக்கு. வருமானம் குறைவு, செலவுகள் அதிகம். சில நேரம் இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு ஏன் கடவுள் கொடுத்தாரோன்னு நினைக்க தோணுது. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த கோவிலுக்கு அருகே வந்ததும் அன்னதானம் நடக்கும் இடத்துக்கு சேர்கிறார்கள். அங்கே ஒரு பணக்காரன் நல்ல ஆடைகள் அணிந்து கையில் மோதிரங்களும் கழுத்தில் சங்கிலியும் இட்டு எல்லோருக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்த சத்தியம் பிரகாஷிடம் இப்படி சொல்கிறான். அத பார் பிரகாஷ், அந்த பணக்காரன் எவ்வளவு மரியாதையா சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்றான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிகிறது. அவனிடம் நிறைய பணம் இருக்குன்னு தோணுது. அதனால்தான் அவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஏன் கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கொடுக்க மாட்டாரு? அந்த பணக்காரனை போல நான் ஏன் இல்ல? என்னிடமும் பணம் இருந்தா நானும் அவனைப் போல சந்தோஷமா இருப்பேன்ல. அதோட என் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும். ஆனா கடவுள் என் விஷயத்துல மட்டும் அநியாயம் பண்ணிட்டாரு போல தோணுது. அந்த பணக்காரனை பார், எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு பெருமையா வாழ்கிறான். எல்லாரும் அவன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவனோட கை கொடுக்கிற கை, என்னோட கை வாங்கிக்கிற கை, எவ்வளவு வித்தியாசம் பாரு. எனக்கு இன்னொரு பிறவி இருந்தா நிச்சயமா அந்த பணக்காரனை போலவே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பணக்காரன் அருகே போய் அவன் பரிமாறிய சாப்பாட்டை சாப்பிடிக்கொண்டே அவனையே பார்த்து கொண்டிருக்கிறான் சத்தியம். அந்த பணக்காரன் சத்தியத்தின் மனதில் நன்றாக பதிந்து விடுகிறான். அதற்கு பிறகு இருவரும் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள். அப்படி சத்தியம் தன் கஷ்டங்களோட தன் வாழ்க்கையை மெதுவாக முன்னேற்றிக் கொண்டு போகிறான். பிறகு ஓரிடத்தில் கடன் எடுத்து தன் தங்கச்சியின் கல்யாணத்தை நடத்துகிறான். அப்படி சில ஆண்டுகள் கடந்து போகிறது. ஒரு சமயம் சத்தியத்திற்கு பணம் அவசியமாகிறது. பணத்திற்காக பல இடங்களில் சுற்றுகிறான். ஆனா எங்கும் பணம் கிடைக்கவில்லை. அப்படி திரிந்து திரிந்து களைத்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்கிறான். அந்த நேரத்தில் அந்த மரத்தடிக்கே ஒரு மனிதன் மாசான சட்டை அணிந்து அப்படியே பிச்சைக்காரன் மாதிரி தோற்றத்துடன் வருகிறான். அதை பார்த்த சத்தியம் திடுக்கிட்டு விடுகிறான். நான் பார்க்கிறதே கனவா இல்ல உண்மையா? இவன் நான் சில வருடங்களுக்கு முன்னாடி கோவிலில் பார்த்த அந்த பணக்காரனை போல இருக்கானே. அவனோட முகத்தை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியல. ஒருவேளை அவனும் இவனும் ஒரே மனிதன் இல்லாம இருக்கலாமோ? அவன் ஏன் இப்படி இருப்பான்? அவன் ரொம்ப பெரியவனாக மரியாதையா இருந்தானே. ஆனா இவனோட முகத்தை கவனிச்சா அவனோட முகத்தோடே ஒத்து போற மாதிரி இருக்கு. அவனோட முகம் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியல. இவனோட முகமும் நான் அப்போ பார்த்த அந்த பணக்காரன் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னுள் தானே குழம்பிக் கொண்டிருக்கும் போது அந்த மனிதன் சத்தியத்தை பார்த்து சிரித்துக் கொண்டு இப்படி சொல்கிறான். என்னப்பா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கே? முன்னாடி என்ன எப்போதாவது பாத்திருக்கியா? ஆமா, பார்த்த மாதிரி தான் இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி கிழக்கு தெருவில் இருக்கிற கோவிலில் அன்னதானம் பண்ணிய அந்த பணக்காரர், அந்த அன்னதானம் செய்த பணக்காரன் நான் தான்ப்பா. நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி இப்படி ஆயிட்டீங்க?
அப்படின்னு சத்தியம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதற்கு அந்த பிச்சைக்காரன் சிரித்துக்கொண்டு பதில் சொல்கிறான். ஒரு காலத்தில் நானும் பணக்காரன்தான். ஆனா திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனா இப்படி ஆனதுக்காக எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்ததிலேயே நான் திருப்தியாக இருக்கிறேன். அதை கேட்ட சத்தியம் ஆச்சரியப்படுகிறான். ஆவலுடன் அவனை இப்படி கேட்கிறான். அது எப்படி சாத்தியம்? நான் சிறு வயதிலிருந்து இப்படி ஒரு ஏழை வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது எடுத்தார் கடவுள்னு துக்கப்படாத நாள் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க பிறந்ததிலிருந்தே பணக்காரர், அவ்வளவு செல்வத்துல வாழ்ந்தவர், ஒரே தடவையில் இப்படி ஒரு நிலையில வந்தாலும் உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இல்லையா? மேலுமா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அப்போது உங்கள் முகத்துல பார்த்த அந்த அமைதியான சிரிப்பு இப்போதும் அதே மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? கடவுள் நமக்கு அனைத்திலும் விலை உயர்ந்த மனித பிறவியை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு நிறைய செல்வமும் கொடுத்தார். அப்போது எனக்கு முடிந்த அளவுக்கு பலருக்கும் உதவி செய்தேன். அப்போது நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். இப்போது அதே கடவுள்தான் என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இப்போதும் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். இப்போது சிலர் தன்னுடைய பாவங்களை குறைக்க எனக்கு பணம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிச்சையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் நான் உதவி செய்கிறேன். எப்படியாவது கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை மனமாற ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னை இப்படி பிச்சைக்காரனாக மாற்றிவிட்டார்னு ஒருபோதும் வருந்தலை. குறைந்தது நாளுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்து பல பேர் இருக்காங்க. இன்று கடவுள் என்ன கொடுத்தாலும் அதிலே நான் திருப்தி அடைகிறேன். ஏன் இந்த வாழ்க்கைன்னு நான் ஒருபோதும் கேள்வி கேட்கல. அப்படி வருத்தப்பட்டதால வாழ்க்கையை இன்னும் கஷ்டமாக்குறதுக்கு பதிலா கடவுள் கொடுத்ததிலே திருப்தியா இருப்பது நல்லது. இந்த திருப்தியால் தான் இன்று நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லையே. நீ என்ன சொல்ற? அப்படின்னு சிரித்துக்கொண்டு பதில் சொல்கிறான். அதை கேட்ட சத்தியம் இத்தனை நாளும் தன் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்திருக்கிறேனோன்னு உணர்கிறான். அந்த நாள் முதல் சத்தியமும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை திருப்தியோடு வாழ ஆரம்பிக்கிறான்.